ஓம் சிவாய. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 5 குடைய சூரியன், 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. 5 குடைய சூரியன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க இந்த மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும். அது மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து கண்டிப்பாக தொழில் ரீதியாக நிறைய நல்ல வழிகள்லாம் உங்களுக்கு அமைய போது. நீங்கள் எதிர்பார்க்காத சில அதிர்ஷ்டங்களும் காத்திருக்குங்க. அதே மாதிரி 6 குடைய புதன், அதாவது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 குடைய புதன் வந்து 3, 6 குடைய புதன் 9ஆம் இடம் பாக்கி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா நிறைய பாக்கியங்களும் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் சரி, புது புது அதிர்ஷ்டங்களும் மாற்றங்களும் உறுதியாக உண்டுங்க. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயத்திலும் தான் கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி பாக்கியஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு 12, அதாவது 9, 12 குடைய குரு வந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தான அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது நல்ல வருமானம், லாபம் அப்படிங்கிறது இருக்குங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. 2 குடைய சுக்கிரன் வந்து 11ஆம் அதிபதி சனி. உங்களுக்கு அந்த 11ஆம் அதிபதி சனியோட சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. சுக்கிரனும் சனியும் கிரகச்சேர்க்கை வந்து நல்ல பொருளாதாரத்துக்கு நல்ல கிரகச்சேர்க்கை. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்தவித தட்டுப்பாடும் இல்லை, நல்ல அனுகூலமானதாக இருக்குது. லாபம் அப்படிங்கிறது பெரிய லாபமாக உங்களுக்கு வருது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும், ஓகேங்களா. 3 கூடையவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபத்தை அள்ள முடியும்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடம் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக உண்டுங்க. இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜனவரி 15க்கு மேலேயே உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்க. அதே மாதிரி முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நீங்கள் எந்த ஒரு விஷயம்னாலும் சரிங்க, நம்ம ஜாதகத்திலையும் சரி கோச்சாரத்துலேயும் சரி அந்த பலாபலன்களை கொடுக்கும்போது நம்மளும் சில முயற்சிகளை போடணும். படிக்கக்கூடிய குழந்தைங்கள் வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ படிப்பில் கவனம் செலுத்தணும். படிப்பு முக்கியம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே 4ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறாரு. செவ்வாய் வந்து இன்னும் நீச்சத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து படிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம். நிறைய பேர் வந்து இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. நிறைய புதுசாக தொழிலாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை வந்து பண்ணணும், வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைனில் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது சூப்பர். சில பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் இருந்துகிட்டே செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்யுங்க. தை மாதம் அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல மாதம் தான். மேச ராசிக்கு அந்த மாதம் வந்து 10வது மாதமாக வரனால இது ரொம்ப சூப்பரானது. அது மட்டும் இல்லாமல் 10 குடையவர் வந்து 11ல் இருக்கார். லாபம் தான். தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள், தொழில் ரீதியாக வந்து வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உண்டு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம். தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பர். சில பேர் வந்து ரொம்ப நாளாகவே நீங்கள் ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து மூவ் பண்ணுங்கள். ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரும். சில பேருக்கு வந்து விருதுகள்லாம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய சேவையை பாராட்டி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள், கலெக்டர், அந்த மாதிரி வந்து அவார்ட் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே மாதிரி சனியுடைய பார்வை உங்களுக்கு இருக்கனால மக்களுடைய ஆதரவும் கட்சி மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் பொதுமக்கள்கிட்ட பேசுகிறது, ப்ரெஸ் கிட்ட பேசுகிறது, மீடியாவில் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே அரசியலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் பண்ணிட முடியும். பொதுவாகவே வந்து படிக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும்தான் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கிறது. அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது
அல்லது தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை எங்கே வருது அப்படின்னா சனிக்கு தான் வருது. 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் அது கொஞ்சம் அதாவது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது, ஆனால் உடல் ரீதியாக வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்க போகுது. அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதாவது கவனத்தை செலுத்தி அதை அலட்சியப்படுத்திடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன விஷயமா வரும்போதே அதை கவனிச்சிட்டிங்கன்னா பெருசாக உங்களுக்கு கண்டத்தை கொடுத்துறாது. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்களும் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸு ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம்ங்கிறதே 9ஆம் மாதம் தான். அதாவது 9ஆம் இடம்ங்கிறது வந்து சகல விதமான சௌபாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ரிஷப ராசிக்கு சொல்கிறேன், ஏன்னா தை மாதம் 10ஆவது மாதம் நீங்கள் சொல்லாதீங்க. ரிஷப ராசிக்கு அது 9ஆம் இடமா இருக்குது. 4க்குடைய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார், பாக்கியஸ்தான அதிபதி. அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய வீடு தேடி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தானாகவே அமைய போதுன்னு அர்த்தம். ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் வந்து அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அதெல்லாம் 10ஆம் அதிபதி கூட சேர்க்கை, அதாவது சுக்கிரனும் சனியும் வந்து நல்ல கிரக சேர்க்கை. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து யாருன்னா தர்ம கர்மாதிபதி. அவர் அதாவது 10 9 9 10 அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி ஸ்தானம். அந்த சனி வந்து உங்கள் ராசி அதிபதி கூட சேரும்போது இந்த மாதம் வந்து பல யோகங்கள் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இவ்வளோ நாளாக கடுமையான உழைப்பு, ரிஷபராசினாலே அது வந்து என்னென்னா அதோடைய சிம்பலே மாடு தான். மாடு மாதிரி நிறைய உழைச்சிட்டு வெக்ஸாகி போய் உட்காந்துருப்பீங்க ஒரு மாத காலமாக. ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தேடி வரப்போகுது. 2க்குடைய புதன் 2 5க்குடைய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். உழைக்காத ஒரு வருமானம், லாட்ரி, அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் ஆனால் அது கிடச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் வந்து நீங்கள் நல்ல ஒரு பிளான் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உண்டானதை நீங்கள் சம்பாதிச்சு வச்சுட்டு உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த தை மாதம் இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த ராசிக்கு பிறக்குதோ இல்லையோ, உங்களுக்கு பொருந்துதோ இல்லையோ, உங்கள் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அது பொருந்துது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டாக இந்த மாதம் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 10க்குடைய சனி வந்து ஆட்சி பெற்று உங்களுடைய ராசி அதிபதியும் ஆட்சி பெற்று இருக்கனால தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வருது. இந்த மாற்றங்களை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அலைச்சல்கள் இருக்கும். சனி வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதாவது 10க்குடையவர் 12 பார்க்குறாரு. தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, அலைச்சல், சரியான அலைச்சல் இருக்கும். பட் ஆனால் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்களை சளைத்தவர்கள் அல்ல நீங்கள், அதனால் வந்து ப்ராப்ளமே கிடையாது. பட் ஆனால் வந்து உடல் ரீதியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை கொடுக்கும்போது உடல் ரீதியான பிரச்சனைகளும் சம்டைம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4க்குடைய சூரியன் சனியோடைய வீட்டில், அதாவது மகர ராசிக்கு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த சளி பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த டைமில் காய்ச்சல் அப்படின்னு போய் படுத்துக்கிட்டால் யார் சம்பாதிப்பா? அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. உடம்புல வந்து நீங்கள் பார்த்துக்கணும், கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதம் கடுமையாக தான் இருக்கும். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அலட்சியப்படுத்தாதீங்க. வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே உங்களை வந்து உயர்வுக்கு தான் கொண்டு போகும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டாலே எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் தான்.
ஆறுக்குடைய சுக்கிரனும் சரி 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி 6குடையவராக இருக்கார். உத்தியோகஸ்தான அதிபதியுமே வந்து உங்களுக்கு சுக்கிரன் தான். அவரும் போய் 10ஆம் இடத்துல இருக்கனால நல்ல முன்னேற்றம், உறுதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வரும். புதுசாக வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போயே ட்ரை பண்ணுங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. 2 வந்து 8ஆம் இடத்துல இருக்கனால பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கார். அவர் அஷ்டமாதிபதி, 11ஆம் அதிபதினாலும் லாபத்தை கொடுத்தாலுமே அஷ்டமாதிபதியாக இருக்கனால சில மன சங்கடங்களை உண்டு பண்ணுவார். பொருளாதாரங்கிறது வந்துட்டாலே நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட முடியும், சரி கட்ட முடியும். இருந்தாலுமே நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் எல்லாம் யாருக்காக நம்மளை நேசிக்கக்கூடியவங்களுக்காக தான் அதை நம்ம செலவிட போகிறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கணும். குடும்ப ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது. அந்த கோபம் வந்து தணிகிற வரைக்கும் நீங்கள் எந்த வார்த்தையும் விடாதீங்க. 2 8ல் இருக்கார். பேச்சுனால சண்டை, பேச்சுனால வந்து பிரிகிற லெவலுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப உஷாராக இருங்க. நீங்கள் லவ் பண்ணுறவங்க உங்களுக்கு ஏதாவது வந்து துன்பத்தை கொடுக்குறதோ அல்லது உங்களை ஏமாத்துறதோ அதனால் உங்களுக்கு அவமானமோ இந்த மாதம் வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியாது. லவ்ங்கிற ஸ்டேஜை தாண்டி கல்யாணங்கிற போகிற வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து மன ரீதியாக பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது வெளியில், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதே மாதிரி 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமாகறாருங்க. இந்த நீச்சமாகும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். 12 3ல் நீச்சமாக இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. நீச்சமான காலகட்டங்களில் சில விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யணும். நம்ம ரிஸ்க் எடுக்கிறது இது எல்லாம் ஓகே. உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, வெளியில் எந்த ரீதியாக இருந்தாலும் சரிங்க. 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு நீங்கள் செய்யும்போது அதை யோசித்து செய்யுங்க. இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா, அதனால் என்ன பின் விளைவு அப்படின்னு யோசிச்சுட்டு செய்யுங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில், இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாத அவமானங்கள் தேடி வரும். நீங்கள் தப்பே செய்யலைனாலும் சில பிரச்சனைகளை, சங்கடங்களை எதிர்கொள்கிற மாதிரி வரும். அதனால் கவனமாக இருங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல ஞாபகத்திறன் இது எல்லாமே வளரும். படிப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல மார்க் எடுக்க முடியும். உயர்கல்விக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு அவங்கள பிளேஸ்மெண்ட்லேயே செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான அதாவது பிளேஸ்மெண்ட்லேயே வந்து நல்ல கம்பெனிலலாம் செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். குழந்தைங்க, படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து சரஸ்வதி தேவி தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி ரிஷப ராசியில் 4 வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய வீட்டில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசி குழந்தைங்கள், பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து புஷ் பண்ணணும். நீங்கள் படிக்கிறது படின்னு சொல்லணும். ஏன்னா சனியோடைய வீட்டில் இருக்கனால சம்டைம் வந்து அந்த மந்த தன்மையை கொடுத்துரும். அதனால் நீங்கள் வந்து படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப நல்லது. பட் ஆனால் நல்லா வந்துடுவாங்க. 2 புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறாங்களா, அது வந்து இந்த மாதம் கலைத்துறையில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வரக்கூடியது சின்ன சான்ஸாக இருந்தாலும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பெரிய சான்ஸ் வரும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போகிறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம். நிறைய வந்து காசு பணம் சம்பாதிக்கிறது, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். புது மனிதர்களோட தொடர்பு, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, இது எல்லாமே கிடைக்கும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல பதவிங்கிறது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த போஸ்டிங்க்கு நான் உழைச்சிருக்கேன், ஆனால் எனக்கு கிடைக்கலையே நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது.
பொதுவாகவே ரிஷப ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் தான். சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதத் ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் தான். ஏன் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ராசி அதிபதி புதன், அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடம்ங்கிறது தான் நிவர்த்தி ஸ்தானம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வழி என்னென்னா, இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டத்தில் இருந்திருப்போம், வழியில் இருந்திருப்போம். இப்போ வந்து வழி அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கு. என்ன அப்படின்னா, 7ஆம் இடம்ங்கிற நிவர்த்தி ஸ்தானம். நிவர்த்தி ஸ்தானம்னா இவ்வளோ நாளாக என்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அத்தனை பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நிறைய மன கஷ்டங்கள், நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோ மூமெண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ நகர்த்தி கொண்டு போக முடியாத நிலை கூட சில பேருக்கு இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார், திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனால் உங்களோட முயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து எல்லா விஷயங்களையுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஒரு எடுத்த விளையாட்டாக இருந்தாலுமே ஒரு மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டுக்காரங்களாக இருப்பாங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து எவ்வளோதான் வந்து டைவர்ட் ஆகவே மாட்டீங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதித்தன்மை வந்து உங்களுக்குள்ளே எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் என்னென்னா, உங்களுடைய செயல்கள் வந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்போது வந்து என்னென்னா ஒரு விளையாட்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் ஆனால் அதை எல்லாமே நீங்கள் மனசில் போட்டுக்க வேண்டாம். ஆனால் உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக சக்ஸஸ் ஆகும். 10ல் இருக்கக்கூடிய ராகு வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வருது, இறக்குமதி ஏற்றுமதி சம்மந்தப்பட்டது, ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரான மாதம். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக போங்க. அஷ்டமத்தில் சூரியன் இருக்குது, அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக சந்திராஷ்டம காலங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அதுதான் நல்லது. பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன், தொழில் ரீதியாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்ட்னர்ஷிப், இவ்வளோ நாளாக நல்ல பார்ட்னர் தேடிட்டுப்பீங்க, பார்ட்னர்ஷிப்லாம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இந்த மாதம். அதே மாதிரி வந்து மற்றவங்கள பற்றி காசிப் அப்படிங்கிறத வந்து பேசாதீங்க. பொதுவாக அமைதியாக இருந்துக்கிறது. உங்களுக்கு உத்தியோக ரீதியாக வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை அங்கே ஆஃபீஸ்லேயே பேசாமல் வீட்லையோ அல்லது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணிவிட்டு, உங்களுடைய உழைப்பை யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க உங்களை தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு தான் இந்த மாதம் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் உஷாராக இருங்க. மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த மாதம் வந்து உஷாராக இருங்க. உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், ரொம்ப ரொம்ப சூப்பர். 9ஆம் அதிபதி சனியும் 9ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனும் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல 5 கூடையவர் 9லைங்க. சூப்பரான அதிர்ஷ்டமான மாதம்ங்க. அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துல நிவர்த்தி ஸ்தானத்திலே வந்து யார் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் இருக்கார். இது ரொம்ப 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 சூப்பரு. முக்கியமாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு 11 கூடைய செவ்வாய் வந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கார். நீச்சமாக இருந்தாலுமே நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து 2.5 நாளைக்கு வருது. இந்த புனர்பூசம், அதே மாதிரி பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் வர அன்னைக்கு சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல இருப்பார். அப்போ வந்து 11ஆம் அதிபதி வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பை பெறுவார். அந்த நாட்களில் நிறைய நல்ல காரியங்கள் செய்யுங்க. பணம் வந்து நிறைய உங்களுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கனாலும் அந்த நாட்களை செய்யும்போது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக தை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா 2ல் வந்து ஒரு நீச்ச கிரகம் இருக்கனால குடும்பத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க. ஆனால் அதாவது தொழில் ரீதியாக மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்களையும் சரிங்க. அப்புறம் வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கனால வீட்டில் வந்து ஏதாவது விபரீதங்கள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஒரு எலக்ட்ரிக் சாதனம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பல்ப் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் கூட இந்த மாதம் வந்து, ஏன்னா சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்குது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்குது. 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்குது. அதனால நான் சொல்கிறேன்.
அதனால் வீட்டில் வந்து அதாவது கவனக்குறைவு அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது. நல்ல அவேர்னஸாக இருந்தீங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதம்தான். முக்கியமாக வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பிரபலியமாகக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். அப்புறம் ஆல்ரெடி கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து நிறையா விருதுகள் வாங்குறது, பாராட்டுகள் வாங்குறது, உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. அது ரொம்ப பெரிய சக்ஸஸை உங்களுக்கு கொடுத்துரும். சில பேருக்கு வந்து அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அவைய ஸ்டாப் பண்ணவையா? படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை காட்டிலும் இன்னும் எக்ஸ்ட்ரா அதாவது இன்னும் அதிகமாக எடுக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு வந்து சேர்த்துரும். உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். 9ஆம் இடம் நல்லா இருக்கனால 9ஆம் இடம் நல்லா இருக்கனால உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பிஹெச்டி எம்ஃபில் படிக்கிறவங்கலாம் வந்து நல்ல கிரேடில் வர முடியும். பெரிய கவர்னர் கையால் அவார்டு வாங்குகிற அளவுக்கு கூட உங்களுக்கு இந்த மாதம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம். 2ஆம் இடத்துல 11 கூடையவர் நீச்சமாக இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பெரிய பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், பதவி எல்லாமே தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் சனியோடைய இது வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால, சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கனால பொதுமக்களுடைய ஆதரவுகள், மீடியா சப்போர்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு பெரும் ஆதரவு கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் தாயாருடைய தேக ஆரோக்கியம் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா 4ஆம் இடத்துல கேதுவும் அஷ்டமத்தில் சூரியனும் இருக்கனால தான் இதை நான் வந்து அழுத்தி சொல்கிறேன். உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா கூட ஆப்போசிட்டில் யாராவது வந்து என்ன செய்வாங்க, தண்ணி போட்டுட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட பிரச்சனையோ இல்லை நம்ம வண்டியில் வேணுக்குமே வந்து விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவேர்னஸாக இருங்க. அதேமாதிரி 10ல் இருக்கக்கூடிய ராகு வந்து பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சிலருக்கு வந்து திருமணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் ஆகிறது. அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணுறவங்க வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அதுக்கு வந்து பர்மிஷன் இவ்வளோ நாளாக நீங்கள் வீட்டில் உங்களுடைய காதலை சொல்லியிருப்பீங்க, ஆனால் பர்மிஷன் கிடச்சிருக்காது. இந்த மாதம் வந்து பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கனால பேரண்ட்ஸோடைய சம்மதம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், உபாசன தெய்வம், குலதெய்வத்தெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். அனைத்துமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. முக்கியமாக பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண் நண்பராக இருந்தாலும் சரி, பெண் நண்பராக இருந்தாலும் சரி, அவங்களோட நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து உத்தியோக ரீதியாக வந்து உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்கள பற்றி எந்த காசிப்பு பேசாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து மூல நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துலையும் போகிறனால என்ன அப்படின்னா உங்களோட ஃபோன்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி திரித்து பேசலாம். ஸோ அது இந்த மாதம் இருக்கனால ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும். ஆனால் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அஷ்டமத்து சனினால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது.
இருக்குது உங்களுக்கு. ரொம்ப 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 சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும். பட் ஆனாலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். தை மாதம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல மாதம்தான். அது மட்டும் இல்லாமங்க, அஷ்டமத்து சனி முடிய போகக்கூடிய காலகட்டம். அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு சனி வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி முடிய போகுது. அவர் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு தான் போவார். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கக்கூடியது வந்து உங்கள் ராசிக்கு 100% வந்து பொருந்தது. 2 கூடைய சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளோ நாளாக பொருளாதார ரீதியாக எவ்வளோ நெருக்கடிகள் இருந்துச்சோ அத்தனை நெருக்கடிக்குமே வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிவர்த்தி தான். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை பூர்த்தி பண்ண முடியாமல், வெளியிலையும் சொல்ல முடியாமல், யார்கிட்டையும் ஷேரும் பண்ண முடியாமல் நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே இந்த மாதங்கிறது நிவர்த்தியானது தான். அதேமாதிரி 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கார். லாபஸ்தான அதிபதி வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறாரு. அஷ்டமங்கும்போது ஒரு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இந்த சனியோட போய் அது சேருது. பாதகாதிபதிங்கிறது வந்து சுக்கிரன் தான் உங்களுக்கு. ஆனால் நல்ல 4 கூடையவரும் அவர் தான். அதனால் வந்து என்னென்னா ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 12 கூடையவர் வந்து போய் மறைஞ்சிருக்காரு. மறைந்த புதன் நிறைந்த பலன்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து எல்லா கிரகங்களுமே நல்ல இடத்துல இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் வந்து இந்த மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. இவ்வளோ நாளாக என்ன மனநிலையில் இருந்தீங்களோ அந்த மனநிலையை மட்டும் தயவு செய்து மாற்றுங்க. இனிமேல் நமக்கு நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு மைண்டில் கொண்டு வந்துடுங்க. இந்த தை மாதத்துலேருந்து அது உங்களுக்கு கண் கூட நடக்கும். அதை நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. நல்ல இன்கம் வரக்கூடியது. எவ்வளோ நாளாக எதுவுமே வந்து மூவ் ஆகலை, ஆர்டர் கிடைக்கல, இல்லை தொழில் ரீதியாக நிறைய காசு பணம் வரலை, நஷ்டத்தில் போகுது. இது எல்லாமே இந்த மாதத்துலேருந்து அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. தொழில் ரீதியாக நல்ல வருமானம், நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். அதே மாதிரி எங்கேருந்தோ வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நல்ல ரெகுலர் இன்கம். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்துலேருந்து அது ஸ்டார்ட்டே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இனி எப்போவுமே வந்து உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனி எப்போவுமே பொற்காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். 12 கூடையவர் வந்து 12 3 கூடைய புதன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோக ரீதியாக நிறைய அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. பட் ஆனால் வந்து என்னென்னா கையெழுத்து போடுறது, ஒருத்தங்களை நம்பி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு ஆதாரம் இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ டைரெக்டாக பேசி அதில் தான் நீங்கள் செய்யணும். இன்னொருத்தங்களை நம்பிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு போகாதீங்க. ஒரு லெட்டராக இருந்தாலும் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. செக் புக்காக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு ரிஸ்க்கு நீங்கள் இந்த மாதம் எடுக்காதீங்க. ஏன்னா 12 கூடையவர் 6ல் போய் மறைகிறாரு. அதனால் உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுலேயே இனிமேல் நம்ம யாரையும் நம்பக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் இருக்குது. உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார். பொதுவாகவே செவ்வாய் வந்து உங்களுக்கு 10 கூடையவர். அப்போது வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் நான் சொன்னேன் இல்லையா, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்குலாம் இது சூப்பர் தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா பேடான விஷயம். அதாவது என்னென்னா செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய உடலை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த பிபி சுகர்லாம் இந்த மாதம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாக கோபம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வரும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களோட ராசியிலேயே நீச்சமாக இருக்கார். 5 10 கூடையவர் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். பொருளாதார ரீதியாக சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு. ஆனால் உடல் ரீதியாக வந்து கோவத்தை அதிகப்படுத்துறது, அதனால பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதனால் ரொம்ப காமாக இருங்க. கஷ்டங்கள் வரும். மற்றவங்க நம்மளை வந்து நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிர்வாக திறமைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயலில் எங்கேயோ இருந்து வந்து தலையிட்டு அதை உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனே சில பேர் வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா காமாக இருக்கணும்னு உங்களை சமாதானப்படுத்திக்கிங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளுடைய உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். மற்றவங்க அவங்க வந்து டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடம்பு. ஸோ அதனால் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதம் இந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசியை விட்டு போகிற வரைக்கும் இருக்கணும். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி. ஆனால் அவருக்குன்னு ஒரு தீமைகள் இருக்கும்ல, அதையும் கொடுப்பார் இல்லையா.
ஸோ கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதிகமாக மெடிடேஷன் உறுதியாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம், ஞாபகத்திறன் இது எல்லாமே இருக்கும். படிக்கிறக்கூடிய குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வம், அதே மாதிரி ஞாபகத்திறன், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஒரு சிலர் வந்து உயர்கல்வி படிக்கிறவங்க வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இது. இதுலேயே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணாதீங்க. நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதம் நீங்கள் இருக்கணும். கவனமாக இருங்க. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு. சனியோடைய தன்மைங்கிறது வந்து போக போகுது. அதனால் ஒரு பெரிய ப்ரொமோஷனோ திடீர்னு அதிர்ஷ்டத்தையே கொடுக்க போகுது. அது வந்து உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய நன்மையாக உங்களுக்கு இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, பெரிய பெரிய அவார்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். திடீர்னு வந்து பெரிய பட்டம்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி. அதே மாதிரி அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடைக்கும். இந்த மாதிரி ஆஃபீஸர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் உங்களை கௌரவிப்பாங்க. பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு வந்து பணம் கிடைக்குது, நம்ம உத்தியோகத்தில் பணம் கிடைக்குது. ஆனாலும் மற்றவங்கனால ஒரு ரெகக்னைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தில், அதாவது அரசியல்வாதிகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். கட்சி தலைமையிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பதவி தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. குருபலமும் உங்களுக்கு இருக்குது. கடகராசிக்கு வந்து குருபலமும் இருக்குது. குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் ஒரு நல்ல பலமான இடம். அது மட்டும் இல்லாமல் 5, 10 செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கனால, நல்ல பலமான பொசிஷனில் இருக்கனால அரசியல்வாதிகளுக்குலாம் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம். இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு நேர் 7ல் என்ன இருக்காருன்னா சூரியன் இருக்கார். சூரியன் வந்து அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய இது. அதனால் உங்களோட தலைமையிடம் நீங்கள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வரப்போது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதார ரீதியாக. அதே நேரத்தில் குடும்ப ரீதியாக ரொம்ப அனுசரணையாக போகணும். சண்டை சச்சரவுகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக தொழில் செய்கிறது, நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறது, ஆன்லைனு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சூப்பர். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் பிராப்தம் இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு உண்டான இவ்வளோ நாளாக வந்து திருமணத்தில் ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் அந்த தடையெல்லாம் நீக்கி திருமணம் வந்து உங்களுக்கு கைகூடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் சம்மந்தப்பட்ட இது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து 5 செவ்வாய் உங்களோட ராசியில் நீச்சமாக இருக்கார். அந்த நீச்சமான செவ்வாய் வந்து 8ஆம் பார்வை என்ன செய்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சனியை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா காதல் சம்மந்தப்பட்டது, திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜு, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். பட் ஆனால் என்னென்னா எதுவுமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் அவங்களுடைய அனுமதியோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக தான் முடியும். பொதுவாகவே இந்த மாதம் வந்து என்னென்னா உங்களுக்கு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டமான மாதம்தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது சனியோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னென்னா கவனமாக இருங்க. செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து விழிப்புணர்வோடு செஞ்சாலே போதும். அதே மாதிரி சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் கூட இந்த சனியோடைய பார்வை வந்து என்னென்னா சோம்பேறித்தனத்தை உருவாக்கும். அதனால் அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளையும் வந்து கவனம் செலுத்துங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க வந்து தொழில் ரீதியாக பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10 சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் அதிபதி உங்களுக்கு சனி. 7ஆம் அதிபதி சனி 6, 7 சனியாக இருந்தாலும் 10 சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர். புதுசாக யாராவது தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க,
ஆனால் உங்ககிட்ட வந்து நல்ல மைண்ட் இருக்குது, உழைப்பு இருக்குது, ஆனால் காசு பணம் இல்லை அப்படின்னா பார்ட்னர் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ஆல்ரெடி பார்ட்னர் இருந்தாலும் அதை விலக்கி விடுறதுக்கு உண்டான அமைப்பு, வேறு புது பார்ட்னர் வருவாங்க, நல்ல பார்ட்னர்ஸ் தேடி வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒரு தொழில் கூட்டாளி உங்களுக்கு உறுதியாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அமைப்பு தொழில் செய்கிறவங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. நல்ல லாபம், தொழில் ரீதியாக நல்ல வருமானமும் லாபமும் இந்த மாதம் இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும். இவ்வளோ நாளாக இருந்த தடைகள்லாம் நீக்கிறதுக்கு இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு. காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி காணக்கூடிய மாதம் தான் இந்த மாதம்ங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான மாதம். 6 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். இந்த மாதம் வந்து வேலைக்கு போகவே பிடிக்காமல் இருந்தவங்க கூட இந்த மாதத்துலேருந்து வேலை நல்ல சுறுசுறுப்பாக பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுது. ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பதவி உயர்வு உங்களுக்கு உறுதியாக உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது தொழில் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. பெரிய லெவலில் கம்பெனி போகிறது, வேறு கம்பெனி மாற்றுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 11/2 கூடைய புதன் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போது லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கார். அதனால தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சும்மாவா சொன்னாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்னு? அதே மாதிரி 2/5 கூடையவர் 2/10 கூடையவர் வருமானத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதன் தான், லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் புதன் தான். அவர் போய் அதிர்ஷ்டமான ஸ்தானம் வந்து 5ஆம் இடம், பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம் தான், அந்த இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். 10 கூடிய சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது வந்து என்னென்னா சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுங்கள். நீங்கள் உங்களை வந்து பாசிட்டிவ் தாட் வந்து நிறைய வளர்த்துக்கணும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் வந்து பலிக்காது. 2 டைம் 3 டைம் கொஞ்சம் இழுத்து ஜவ்வு மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதி, பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அப்படிங்கிறதும் உறுதி. சனி வந்து 7ஆம் அதிபதி, 7 கூடையவர் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது திக்பலம்ங்க. உங்களுக்கு சனிக்கு வந்து ஒவ்வொரு கிரகமும் வந்து திக்பலம் அடையும் போது பல நன்மைகளை கொடுக்கும். உச்சம் பெற்ற பலத்தை விட திக்பலம் அப்படிங்கிறது சூப்பரானது. சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து திக்பலம் அப்படிங்கிறது. அதனால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு, பெரிய பெரிய ஆட்கள், புது நபர்கள், இவங்க மூலிமா பெரிய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது வந்து சனியும் சந்திரனும் பார்க்கும்போது புணர்ப்பு தோஷம். இப்போ கோச்சார ரீதியாக உங்களுக்கு அந்த புணர்ப்பு தோஷம் இருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னதானம் மாதத்தில் ஒரு நாள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள். அது வந்து பல பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். ஒருத்தருக்கு மட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு அன்னதானம்னா பெரிய அண்டாவில் எடுத்து நீங்கள் சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்களே, உங்களுடைய உழைப்புனால் வரக்கூடிய பணத்திலிருந்து ஒருத்தருக்கு பசி ஆற்றுனாலே அதுவே பெரிய அன்னதானம் தான். இந்த அன்னதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு உண்மையாக பசி இருக்கிறதுலே அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் அன்னதான கணக்கில் சேரும். நீங்கள் வந்து வா மச்சான் உனக்கு சாப்பாடு நான் வாங்கி கொடுக்குறேன், ட்ரிங்க்ஸ் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுலாம் அன்னதானத்தில் சேராது. ஸோ அதனால் தெரியாத, நமக்கு எந்த வகையிலையும் ஒரு ரத்த சம்பந்தமோ உறவோ எதுவுமே இல்லாத, முன்பின் தெரியாத நபர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்னதானம். நிறைய பேர் அதை தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அதனால் அதை மாற்றிக்கங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம், அதாவது சுறுசுறுப்பாக இருந்துட்டிங்கனாலே போதும். நீங்கள் பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் சனியோடைய பார்வை அந்த சுறுசுறுப்பை குறைக்கும். அதனால தான் எவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், படிக்கக்கூடியவங்க படிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆகணும். உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கனால மந்த நிலை, படிக்கக்கூடிய ஆர்வமே உங்களுக்கு ஏற்படாது. இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள், சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே நல்ல அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். படித்தா மட்டும்தான் லைஃபு. சிம்ம ராசிக்கு வந்து கண்டச்சனி மட்டும் கிடையாது, அஷ்டமத்து சனியும் மாறப்போகுது பிப்ரவரிக்கு மேலே.
10th +2 எழுதுகிறாங்க இல்லையா, பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்கலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சுண்டல் அதாவது கொண்டக்கடலையை 108 கொண்டக்கடலையை கோர்த்து குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் மாலை போட்டு வேண்டிக்கங்க நல்ல மார்க் எடுக்கணும்னு. அதாவது இந்த படிப்பில் இருக்கக்கூடிய இடையூறுகள் தடங்கல்கள்லாம் போக்கி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த வழிபாடு. ஆனால் படிக்கிறது நீங்கள் தான் படிக்கணும். படிப்பு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய தடைகள் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நீங்கள் மறுபடியும் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச ரிசல்ட்டை அடைய முடியாது. படிக்கக்கூடியவங்க உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் ஸ்கூல்லையாக இருந்தாலும் சரி, படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம். உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். பணம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் தாராளமாக வரும். கரெக்டாக சேர்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நகை வாங்கக்குண்டான அமைப்பு, ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கும். சில பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடியது, குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறனால வீடு கட்டக்கூடிய அமைப்பு, திடீர்னு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி திருமண பிராப்தத்தை வந்து 7ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார், சனியும் இருக்கார். திருமண பிராப்தம் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதம் வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், திருமணத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி இந்த மாதம் வந்து திருமணம்ங்கிறது கைகூடும், நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்டது 5 கூடைய குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கார், அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், பர்மிஷன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தை மாதம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கூடையவர் வந்து குரு, அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப கவனங்க. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக அதை மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் மாறிடும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உயில் சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஃபேவராக வரதும், அது மூலிமா நல்ல ஆதாயமும் நல்ல வருமானமும் கிடைக்கும். நல்ல ஆதாயமும் வருமானமும் கிடைக்குங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கத் துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்ல அமைப்பு. இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி பெரிய விருதுகள் கிடைக்கிறது, இது எல்லாத்துக்கும் தகுதியானவர்னு உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும். பொதுவாக காசு பணம் அப்படிங்கிறத காட்டிலும் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு பணத்தை காட்டிலும் வந்து அங்கீகாரம், கௌரவம், இது எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான மாதம். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர்னு வந்து உங்களுக்கு மேலிடத்துலேருந்து கட்சியிலேருந்து ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதுலேருந்து மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து உங்களை யாரும் தெரியலனா கூட இனிமேல் தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள், பெரிய சப்போர்ட் கிடைக்கும். ஒரு பதவியிலேருந்து அதுலேருந்து நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நிறைய வருமானம் பார்க்கக்கூடியது, அதே மாதிரி ஒரு டெண்டர் கிடைக்கிறது, பெரிய லெவலில் பழக்க வழக்கங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தானாக தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு இந்த தை மாதம் வந்து ஒரு சூப்பரான மாதம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம்தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், ராசி அதிபதி புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான். திடீர்னு உங்களுக்கு நிறைய நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்காத வேலையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பொதுவாகவே வந்து 5க்குரிய மாதம் தான். அந்த 5ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது.
ராசியாதிபதி புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப 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 நன்மைகள். பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நடக்கும். இவ்வளோ நாளாக வந்து பண ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த மாதம் அதாவது 2-3 மாதமாகவே உங்களுக்கு பண ரீதியாக வந்து கொஞ்சம் கஷ்டங்கள், நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்காது. பிஸ்னஸ்லையாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலையாக இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடிகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த தை மாதத்துலேருந்து உங்களுக்கு இனி வந்து ஜாக்பாட் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. சனியும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 9 கூடிய சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட, ஆனால் பொருளாதாரம் பணம் வரதுக்குண்டான மாதம் தான் வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப நன்மையை நடக்கும். நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக பெரும் மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. ஒரு சிலருக்குலாம் உத்தியோகம் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது, அதே மாதிரி ஃபாரினில் போய் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை இப்போ ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நிறைய பணத்தை தான் வந்து அள்ள போகிறீங்க. அந்த மாதிரி இருக்குது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார். அதுவும் 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். கெட்டவன் கீட்டிடும் ராஜ யோகம்னு சொல்லுவாங்க. 11ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம். அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அது வந்து உங்களுக்கு 11ல் இருக்கனால பெரிய லாபம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. ஒரு பெரிய லாபம், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் இவ்வளோ நாளாக கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க, அதை கைவிட்டுருப்பீங்க. ஆனால் அதுவாக தேடி வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரும்போது டக்குன்னு பிடிச்சி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய சூரியன் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பாரு. தெய்வீக தன்மையை கொடுக்கறதுக்கே குரு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. நிறைய குருமார்களுடைய ஆசீர்வாதமும் பெரியவங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அதாவது 9ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறது வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்துல இருக்க குரு வந்து 5ஆம் இடத்துல பார்க்குறதுனால நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. முக்கியமாக வந்து உங்களுடைய புகழ், உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ பாக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய மந்தாக தான் இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நல்ல படிப்பு முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக உண்டு. படிக்கிறதுல நல்ல ஆர்வம். ஏன்னா 4ஆம் இடத்துலையே உங்களுக்கு ராசியாதிபதி இருக்கனால படிப்பில் நல்ல ஆர்வம், அதே மாதிரி நல்ல ஞாபகத்திறன், நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனம் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகம், திடீர்னு ஒரு வீடு அமையக்கூடிய யோகம். ஏன்னா ராசியாதிபதி 4ல் இருக்கார். கேந்திர ஸ்தானங்களில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுவும் குருவோடைய வீட்டில் இருக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பானது. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடு பார்த்துட்ருப்பீங்க, அந்த வீடு கிடைக்காதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு இந்த மாதம் வந்து அது உங்களுக்கு கைகூடிரும். புதன் வந்து ராசியாதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால வீடு வாங்குறதுக்கு இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறது, அதே மாதிரி உங்களுடைய கனவு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்களே அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைவேறும். அதே மாதிரி ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கனால சண்டை சச்சரவுகள் வரும். அதுவும் நண்பர்கள்கிட்டையும் நமக்கு மனசுக்கு பிடித்தவர்கள்கிட்டையும் சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து காதலில் வந்து பிரச்சனைகள் இருந்தவங்கெல்லாம் அந்த காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி ஒருவரை ஒருவர் வந்து சேர்ந்து அவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மலர்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது காதல் அப்படிங்கிறது வந்து அடுத்தது, லவ்ங்கிறது வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து மேரேஜ், இவ்வளோ நாளாக யோசிச்சுட்ருப்பீங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் போய் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கும்போது குருவோடைய அனுகிரகம் 9ஆம் இடத்துல இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா அனுமதி அப்படிங்கிறது கிடைக்கும். அது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த மாதம் வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். இவ்வளோ நாள் அலைன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் அது செட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி கவர்மெண்ட்டில்
அரசாங்கத் துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம். உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும். ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல பண வருவாய் அப்படிங்கிறது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம். 9ல் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய புகழை ஊரறிய செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அரசியல் கன்னி ராசியில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி சூரியனா வந்து அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கே காத்துக்கிட்டு இருக்கார். அதனால் வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல பொறுப்பு பதவி இது எல்லாமே தானாக தேடி வரும். பொதுமக்களுடைய பெரும் ஆதரவும் திரள்வும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நீங்கள் வந்து படிப்படியாக முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல உத்தியோகத்தில் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ஒரு சிலருக்கு வாகன பிராப்தம் இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதி குருவாக இருக்கிறாரு. அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால தந்தை வழி சொத்துக்கள் வந்து வந்தாலும் கூட தந்தையாருக்கு உடல்நலக் குறைவோ அல்லது தந்தையாருக்கு ஒரு சிறு கண்டமோ இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களுமே வந்து வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. உங்களுக்கு 3 குடையவர் 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுறது யாரையுமே நம்பி நீங்கள் வந்து இவங்க தான் இதை சொன்னாங்க ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அலசி ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த பத்திரத்தை பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். லீகல் ஒப்பீனியன். கன்னி ராசியாக இருக்கனால ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து ஒப்பீனியன் கேளுங்க. பெரிய அமௌண்ட்டை நீங்கள் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பல தடவை யோசிச்சுட்டு 2-3 பேர்த்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கன்னி ராசினாலே ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க. நல்ல நிர்வாக தன்மை இருக்கும். அதே மாதிரி அப்டேட்டடாக இருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தாலுமே இந்த மாதம் வந்து சில கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ஒப்பீனியன் கேட்குறது நமக்கு வெல்விஷர்னு யாரை நினைக்கிறோமோ நம்மளுடைய நலம் விரும்பிக்கிட்ட கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய் தந்தையாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துறீங்கனாலே போதுமானது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து ரொம்ப அருமையானவும் அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.